ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, மேற்கு தாம்பரத்தில் ராஜாஜி ரோட்டில் எம்சிசி ஆர்எஸ்எல் ஸ்கூல் எதிரில் இருக்கிற விஜயா கொழாப்புட்டு கடையில் தான் இருக்கோம். இந்த கொழாப்புட்டு கடையில் அரிசி புட்டு, கேழ்வரகு புட்டு, சிவப்பரிசி புட்டு, நெய் புட்டு, கோதுமை புட்டு, கம்பு புட்டு, உடம்புக்கு ஹெல்த்தியான எல்லா புட்டு வகைகளும் இருக்குது. இந்த கடை இந்த சரௌண்டிங்லேயே ரொம்ப ஃபேமஸ். இந்த கடை தாம்பரம் நேஷ்னல் தேட்டர் ரோட்டில் 1 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்குது. கரெக்டாக நாம் போன டைமை பார்த்து ஆளுங்க கடைக்கு வரவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கடை காலையிலும் இருக்குது, சாயங்காலமும் இருக்குது. அப்புறம் அந்த அக்கா கிட்ட எப்படி புட்டு செய்வீங்கன்னு கேட்டதுக்கு, அரைச்சி வச்சுருந்த இந்த மாவை குழாயில் போட்டு ஆவியில் வேக வைக்கணும்னு சொன்னாங்க. கூட்டம் வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கலான்னு கடகடன்னு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல கொஞ்சம் கேழ்வரகு புட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, அப்புறம் அரிசி மாவு புட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஆவி பறக்க புட்டை பார்க்கும்பொழுது அவ்வளோ அழகாக இருந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடைக்கு ஆளுங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் நாம் வீடியோ எடுக்க, இன்னொரு பக்கம் கஸ்டமரையும் கவனிச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கும் ஒரு பார்சல் கேட்டோம். கொஞ்சம் இருப்பா, இருக்கிற கஸ்டமரை அனுப்பிட்டு உனக்கு நான் ரெடி பண்ணி தரேன்னு சொன்னாங்க. கஸ்டமருக்கு சிவப்பரிசி புட்டையும் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதை பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் கூடவே அரிசி மாவு புட்டையும் பார்சல் செய்து கொடுத்தாங்க. புட்டு கூட சர்க்கரையை சும்மா அள்ளி அள்ளி தெளிக்கிறாங்க. இந்த கடையில் சிவப்பரிசி புட்டும் கம்பு புட்டும் ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் தாம்பரம் பக்கம் வந்தீங்கன்னா, இல்லை தாம்பரத்திலே வசிக்கிறவங்களா இருந்தாலும் இந்த புட்டை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங்கில் வேலை முடிச்சுட்டு போகிற நிறைய பேர் இந்த புட்டை வாங்கிட்டு போகிறாங்க. ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா மாதிரியும் ஆச்சு, குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக ஒரு ஃபுட்டு கொடுத்தா மாதிரியும் ஆச்சு. அடுத்து நமக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் சிவப்பரிசி புட்டு தான் கேட்டிருந்தோம். நாம் சர்க்கரை வேணான்னு சொன்னதுனால நமக்கு நாட்டு சர்க்கரையை போட்டு கொடுத்தாங்க. நாட்டு சர்க்கரை வேணும்னு கேட்குறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10 ரூபா கேட்குறாங்க. கூடவே தேங்காய் துருவலையும் நிறைய போட்டு கொடுத்தாங்க. நம்மளும் பார்சல் வாங்கிட்டு அக்கா கடைக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணியும் விட்டுடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு பெரிய சப்போர்ட். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.